ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் த ரேர் vlogs. இன்றைக்கி என்ன vlogனா ஒரு ரேண்டமாக ஒரு டே, அதுவும் வேறு ஊரில் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன டைப் ஆஃப் வீடியோன்னு எனக்கும் தெரியல. சும்மா அப்படியே ஏதாவது இங்கே நடக்கிறதெல்லாம் காட்டலாம் அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா நாங்கள் இப்போ கோயம்புத்தூரில் இருக்கோம். ஸோ அதனால் இதுதான் என்னோடய தாய்மாமா வீடு. அண்டு தாத்தா அப்போ இருந்து நாங்கள் இங்கே தான் இருக்கோம். அண்ட் இன்னொரு விஷயம், நான் பிறந்ததும் கோயம்புத்தூர் தான். ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்தேன். பேசிக்காக பார்த்தீங்கன்னா அம்மாவோட ஊர் கோயம்புத்தூர். ஸோ அதனால் அவங்க டெலிவரி பார்க்குறதுக்கு இங்கே வந்திருப்பாங்கல்ல, அம்மா வீட்டில் தான் இருந்திருப்பாங்க. அதனால் நான் இங்கே பிறந்துட்டேன். ஆனால் அவங்க கல்யாணம் ஆகி போனது மதுரை. அதனால நான் மதுரையில் இருக்கேன். பின்னாடி ஆட்சி போயிட்டுருக்காங்க. இப்படி ஒரு டயலாக் நம்ம எல்லோரும் சொல்லுவோம்ல, நாங்கள் இங்கே தான் கிடப்போம் சின்ன வயசில் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு பிளேஸ் எங்களுக்கு. நாங்கள் இங்கே தான், ஏன்னா ஆனுவல் லீவாக இருக்கட்டும், குவார்ட்டர்லி, ஹாஃபலி எல்லா லீவுக்குமே இங்கே வந்துடுவோம். அதனால் கோயம்புத்தூர் எப்போயுமே க்ளோஸ் டு ஹார்ட். அப்புறம் நானும் இங்கே தான் காலேஜ் பண்ணேன். கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அங்கே தான் நான் காலேஜ் பண்ணேன். இன்ஜினியரிங் பண்ணியிருந்தேன். ஸோ இசி டிபார்ட்மெண்ட். அதெல்லாம் அப்போ நான் சொன்னேன்னான்னு தெரியல. அதுக்கப்புறம் அதனால நம்மளுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு ஊராக இருக்கும்ல, எப்போயுமே வந்துருந்தால ஒரு செகண்ட் ஹோம் மாதிரி, அந்த மாதிரி ஃபீல் பண்ணுற ஒரு பிளேஸ் கோயம்புத்தூர் தான். ஸோ அதனால் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே மோஸ்ட்லி நாங்கள் வந்தால் எங்களுக்கு வெளியே வாங்கி சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். இங்கே நிறையா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஃபுட்லலாம். இப்போ நிறையாவே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் டிராஃபிக்கும் இப்போ நிறையா வந்துடுச்சு. அப்புறம் அதே மாதிரி இங்கே வெயிலும் பயங்கரமாக அடிக்குது. முன்னாடிலாம் இவ்வளோ வெயில் இருக்காது கோயம்புத்தூரில். மதுரையில் தான் ரொம்ப வெயில்னு சொல்லுவாங்க. இப்போ ஆனால் அப்படியே ஆப்போசிட்டான மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக கோயம்புத்தூரில் இன்னொரு வீடியோவும் வரும். அதில் நாங்கள் இங்கே என்னென்ன சாப்பிட்டோம், என்னென்ன ஃபுல்லாலாம் இல்லை, ஒரு நாளைக்கு போய் என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு காட்டியிருப்போம். இன்றைக்கி நான் ஃப்ரெண்ட்ஸ் கேட்ரிங்னு ஒன்று சூப்பராக இருக்கும் வெஜ்ஜில் சாப்பிட்றதுக்கு. அன்னபூர்ணா எல்லாருமே ஆப்வியஸாக தெரிஞ்சிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கேட்ரிங்கில் நம்ம கால் பண்ணி இன்னும் ஆர்டரே பண்ணல, எனக்கே மறந்துருச்சு. சரி, ஓகே, அவங்ககிட்ட அவைலபிளாக இருந்தால் இன்றைக்கி அங்கே வாங்குவோம். இல்லைன்னா பார்த்துட்டு இது பண்ணுவோம். அங்கே அடப்பிரதமன் ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் தாய்மாமா வீட்டு விருந்துன்னு முன்னாடி ஒரு 3 years கிட்ட இருக்கும். அப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்போ இங்கே வந்தப்போ அந்த வீடியோலாம் காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எந்த ஊருக்கு வந்தாலும் ஒரு வேலை நம்மளால் பார்த்துட்டே இருக்கணும், நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கணும்னா அது அம்மாவாக இருக்க வேலை தான். ஸோ இப்போ சேந்தனுக்கு போய் அம்மாவாக இருக்கிறது, அப்பாவாக இருக்கிறது எல்லாமே தான். அண்டு அப்புறம் இதை போய் சேந்தனை குளிக்க வைக்கணும். அவர் மேலே இருக்கார். இவனுக்கு இப்போ நான் லைட்டாக எனக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி மசாஜ் பண்ணுறது உண்டு. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டேன்னா இவன் வளர்ந்துட்டனால அவன் அவ்வளோலாம் கொடுக்க மாட்டான். ஸோ பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா, இங்கே வந்தால் போடாங்க என்ன தேப்போம். இப்போ நான் மசாஜ் பண்ணுறதுக்கு லவ் லேப் நேச்சுரல்ஸோட பேபி பாடி மசாஜ் ஆயில் தான் எடுத்திருக்கேன். நியூ பார்ன் ஸ்கின்னுக்கும் போனுக்குமே ரொம்ப நல்லது. ஈவன் டாட்லர் அப்படின்றனால நம்ம எண்ணெய் தேய்க்கிறதுக்குள்ளே பாடாக படுத்திடுவோம். என்ன தேப்போம், தேய்ச்சிட்டு குளிப்போமா? எப்படி குளிப்போம்மா? அப்படி குளிக்கணுமா? சரி கொடு. என்ன தேப்போமா? இந்த ஆலிவ் ஆயில் பார்த்தீங்கன்னா சல்ஃபேட், மினரல் ஆயில், அப்புறம் பேரபன் ஃப்ரீ தான். அப்புறம் இன்னொரு விஷயம், ஆடட் ஃப்ராக்ரன்ஸோ, ஆர்டிஃபிஷியல் அடிட்டிவ்ஸோ, ஆடட் கலரோ எதுவுமே கிடையாது. அப்படியே நேச்சுரலான ஒரு ப்ராடக்ட். இது நான் டாக்ஸிக் அண்ட் 100% எடிபிள். இப்போ வாய்க்குள்ளே ஏதாவது போயிட்டா கூட ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, எடிபிள் அப்படின்றனால. இந்த ஆலிவ் ஆயில் பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் ஆலிவ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேபிக்கு நம்ம மசாஜ் பண்ண அவங்களோட போன் ஸ்ட்ரென்த், மசில் ஸ்ட்ரென்த் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ பிளட் சர்க்குலேஷனையும் நல்லா ஸ்டிமுலேட் பண்ணும். இந்த ஆலிவ் ஆயில் டெஸ்டட் தான் அண்ட் சர்டிஃபைட் பெனிஃபிட்ஸ் ஃபார் சைல்டு இருக்குது. இன்னொரு விஷயம் இதை நம்ம மசாஜ் பண்ண அவங்களுக்கு தூக்கமுமே ரொம்ப நல்லா வரும். பேபிஸ்க்கு, டாட்லர்ஸ்க்கு, யாருக்குனாலுமே. இப்போ இவன்றனால என்னால் நல்லா வச்சு மசாஜ் பண்ண முடியல. நியூ பார்ன் பேபிஸ்க்குலாம் ரொம்ப நல்லா மசாஜ் பண்ணலாம். நியூ பார்னோட ஸ்கின்னுக்கும் போனுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இது நம்ம ஹேர், பாடி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட், lovelab.com இப்படி எதுலனாலுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது நாங்கள் ஷர்ட்லெஸ்ஸாக வீடியோவில் வரமாட்டோம்னு இப்போ கை கால் மட்டும் தேய்க்கிறேன். அண்டு அவ்வளோ எண்ணெய் ஊற்றி வச்சுட்டான். நானும் சேர்ந்து தான் தேய்க்கணும் போல். இவனுக்கு மசாஜ் பண்ணுறது ஒரு பெரிய பிரளயமாக இருக்குது. மசாஜாக நான் சும்மா தேய்ச்சி வச்சு ஊற வச்சுட்டு குளிக்க வைக்க வேண்டியதான் நினைக்கிறேன். ஏன் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்னால் அது என்னெல்லாம் பட்டுரும் தான் இந்த மாதிரி ஒரு பழைய ட்ரெஸ்ஸை போட்டிருக்கேன். அவனுக்கு என்ன போடுறேன்னு என் மூஞ்சிலாம் எண்ணெயாக்கி வச்சுருக்கான். ஸோ இப்போ மசாஜ் பண்ணியாச்சு. அவன் நிற்கவே மாட்டான். அது போய் மசாஜ் இல்லை, எண்ணெய் தேய்ச்சாச்சு. கொஞ்ச நேரம் ஒரு
ஒரு 5 to 10 minutes மட்டும் விட்டுட்டு போய் அப்படியே வந்து குளிக்க வைக்க போகிறேன். ஸோ அவ்வளோதான். அதுக்கடுத்து நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் நாங்கள் 3 பேருமே குளிச்சிட்டோம். ஆயில் போட்டு குளித்தோன்னே அது ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்து மாமா வந்திருந்தாங்க. மாமா கூட கொஞ்சம் நேரம் விளாண்டுருந்தான். அதுக்கப்புறம் வந்து அவன் வீட்டில் தானே சாப்பிடுவான். ஸோ அதனால் அவனுக்கு இந்த பருப்பு சாதம், அதாவது பாசிப்பருப்பு கூட்டு அந்த மாதிரி ஏதோ ஒன்று, அதுக்கப்புறம் வந்து நெய் போட்டு அப்படியே வந்து சாப்பாடு கொடுத்தாச்சு. இவன் வந்து எப்போவுமே இந்த வெளி இடத்துக்கு வந்தால் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக பண்ணுவான். நாங்கள் 2 பேரும் சிரிச்சிட்ருப்போம். வீட்டில் கூட இப்படிலாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஆயில் காலையில் ஒரு தடவை மூஞ்சி கழுவிடுவோம்ல, அதனால் திருப்பி முகத்தை மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாமல் குளிச்சிட்டேன். அந்த ஆயிலெலாம் அப்படியே வந்து ஒட்டியிருக்கு. அப்புறம் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணுறதுக்கே ஆக்சுவலி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போ தான் நான் சொன்னேன் வந்து பயங்கரமாக இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம்னு. நாங்கள் ஆர்டர் பண்ணி 1.5 மணி நேரம் ஆச்சு, எதுவுமே வரல. அடையார் ஆனந்த பவனில் தான் சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ தான் வந்து ஜஸ்ட்டு இப்போ தான் வாங்குறாங்க. இவ்வளோ நேரம் போராடி ஸ்விக்கி கிட்டே பேசி நாங்கள் வாங்கியிருக்கோம். அண்ட் அடப்பிரதமன் வந்து அது டெலிவரி பார்ட்னர் தனியாக அவங்க ஒரு டெலிவரி பர்சன் வச்சு தான் வந்து நம்மளுக்கு இது பண்ணுவாங்க. அதுவுமே இன்றைக்கி சாட்டர்டேன்னு சொல்லிட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணி ஒரு 1.25 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் வருது. இப்போ மணி வந்து 4:30 போகுது. நான் இப்போ தான் சாப்பிடவே போகிறோம். என்ன நேரமோ தெரில, அன்னைக்குன்னு பார்த்து அடப்பிரதமன் வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. எப்போயுமே அதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும். கேட்டால் டெலிவரி பர்சன் அவங்க தானே அசைன் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க இன்றைக்கி சாட்டர்டே சண்டேலாம் கொஞ்சம் லேட்டாக தான் வருமாமா அப்படின்னாங்க. இதுதான் அந்த அடப்பிரதமன். அந்த உள்ளே இருக்காது, அது பேர் என்னன்னு தெரியல, பைனாப்பிளோட இதுவாக என்னன்னு தெரியல. அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இது அடையார் ஆனந்த பவன்லேருந்து பார்சல் வந்துச்சு, அங்கே தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு எப்படி டெசர்ட்டை சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு இது வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே டைம் ஆகிட்டே இருந்தது. அப்புறம் ஃபைனலாக இவங்க வந்துட்டனால இதுதான் நார்த் இந்தியன் மீல்ஸ், கோபி 65, அப்புறம் 2 வெரைட்டி ரைஸ் மாதிரி இருக்கும். அவங்க நார்த் இந்தியன் ஸ்டைலில் இருக்கும். அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா, நான், ரொட்டி, தால் இதெல்லாம் இருக்கும். முன்னாடி ஒரு வெஜிடபிள் சப்ஜி மாதிரி தருவாங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது இப்போ தர்றதில்லை போல். அண்ட் அவர் வந்து இன்றைக்கி நான் லாஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் சவுத் இந்தியன் வாங்கினேன், அவர் நார்த் இந்தியன் வாங்கினார். இன்றைக்கி வந்து அவர் வந்து சவுத் இந்தியன் வாங்கிட்டார். அதில் வந்து ஒரு 3 கூட்டு, பொரியல் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அப்புறம் சாம்பார், வத்த குழம்பு, ரசம், மோர், தயிர், அப்புறம் ஸ்வீட்டு, ஸ்பெஷல் மீல்ஸ்ன்றனால ஸ்வீட்டு, சப்பாத்தி, அப்புறம் இன்னொரு நார்த் இந்தியன் ஸ்வீட்டும் வரும், சூப்போடு சேர்த்து வரும். ஸோ இதெல்லாம் அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டாக சாப்பிட்டா 6 மணிக்கு மேலே தான் அடப்பிரதமனே குடித்தோம். இதோட இந்த விலாக் முடியுது. அடுத்த விலாகில் பார்ப்போம். பாய்.